ஹலோ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரேடிங் சைக்காலஜி. ஒரு ட்ரேடருக்கு சைக்காலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ட்ரேடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதோட வெற்றியும் தோல்வியும் உங்கள் சைக்காலஜி தான் தீர்மானிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற இந்த 10 கோல்டன் ரூல்ஸை தான் நீங்கள் சைக்காலஜியில் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு ட்ரேடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இக்னோரிங் எமோஷனல் கண்ட்ரோல். எந்த ஒரு எமோஷனும் நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு ட்ரேடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. வீட்டில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, இந்த மாதிரி எதுனா உங்களுக்கு டே பாதிச்சிருந்ததுன்னா அந்த எமோஷ்னலாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? வீட்டில் ஏதோ ஒரு சண்டை, ஒரு சின்ன பிரச்சனை, அந்த மாதிரி நீங்கள் எமோஷ்னலாக இருக்கிற நேரத்தில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடு லாஸஸில் தான் கொண்டு போய் முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஒரு ட்ரேடு நீங்கள் எடுத்து அது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடி அப்போவே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. சரிங்களா? அது உங்களுக்கு அடுத்த ட்ரேடும் லாஸ்ட்டில் கொண்டு போய் தான் உங்களுக்கு முடியும். உங்களுடைய ஈக்விட்டி வாஷ் அவுட் ஆகுறதுக்கும் இது நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது, லேக் ஆஃப் எஜுகேஷன். ஒரு விஷயத்தை கற்றுட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண தெரியும், எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், எனக்கு கொஞ்சம் எஸ்எம்சி தெரியும், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால் நான் மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். அதனால தான் சொல்கிறேன், எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் எஜுகேஷனை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாலாவது, ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த ட்ரேடை நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் இந்த ட்ரேடை நான் ரொம்ப 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 ஓவர் கான்ஃபிடென்ஸாக நான் பண்ணுறேன்னா அந்த ட்ரேடு உங்களுக்கு கண்டிப்பாக லாஸஸில் கொண்டு போய் முடியும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். அதனால் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஈக்விட்டி வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்டிங் எ ட்ரேடிங் பிளான். ஒரு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து ட்ரெண்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டில் உங்களுக்கு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு க்ளீனாக ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளானை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் செய்யாதீங்க. அந்த பிளானோடு நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. மார்க்கெட் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கும்போது கரெக்டாக ஒபே ஆகும். ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைப்பீங்கன்னா, ஒருவேளை புல் பேக் கொடுக்குறப்ப உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருமான்னு பயப்படும். நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு பிளானை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்காதீங்க. அது எஸ்எல் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஆறாவது, சேசிங் த மார்க்கெட். எக்காரணத்தை கொண்டு மார்க்கெட்டை மட்டும் சேஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மார்க்கெட் பின்னாடி ஓடாதீங்க. மார்க்கெட் பின்னாடி ஓடினாலே நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து போனால் மறுபடியும் மீண்டும் அதே இடத்துக்கு வரும். அதனால் நீங்கள் உங்கள் பொறுமை ரொம்ப 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 அவசியம். அதை விட்டுட்டு நீங்கள் மார்க்கெட் பின்னாடி ரஷ்ல இருக்கீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக லாஸ் ஆயிரும். செவன்த்து பார்த்தீங்கன்னா ஓவர் லெவரேஜ். புரோக்கர்ஸ் உங்களுக்கு லெவரேஜ் கொடுக்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் அதில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. உங்களோட ஈக்விட்டி சீக்கிரமாக காலி ஆயிரும். $1000 வச்சு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1:100 அந்த லெவரேஜ் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த லெவரேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா லாட் சைஸ் நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சில புரோக்கர்ஸ் 1:3000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாட் இல்லை 5 லாட் வரைக்குமே வெறும் $1000 யூஸ் பண்ண முடியும். அந்த லாட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10 பிப்பு போனாலே உங்களுக்கு அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும். அதனால் ஓவர் லெவரேஜ் என்றைக்குமே நமக்கு ஆபத்து. ஓவர் லெவரேஜ் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. சரிங்களா? 8, இக்னோரிங் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஃபண்டமெண்டல்ன்றது நீங்கள் ஒரு ட்ரேட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்கள் எக்கனாமிக்கல் கேலண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எதனா நியூஸ் இருக்கா, ரெட் நியூஸ் என்ன இருக்குது, ஆரஞ்சு நியூஸ் என்ன இருக்குது, எல்லாமே நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னென்னலாம் மார்க்கெட்டில் நடக்க போகுது, ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். அதனால் என்றைக்குமே ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நியூஸ் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்கனாமிக்கல் கேலண்டரில் போயிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. 9, லேக் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வச்சு பண்ண போகிறீங்க, எவ்வளோ லாட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். இதில் நீங்கள் லேக் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் உங்களோட மணியை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு ஆர்டரில் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். ரிஸ்க் நீங்கள் எவ்வளோ தூரம் கம்மியாக வச்சு பண்ணுறீங்களோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ தூரம் நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே ரிஸ்க் நீங்கள் அதிகமாச்சு லாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மனம் உடஞ்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த ட்ரேடிங்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங்.
இன்னைக்கு காலையில் ஒரு 3 ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 2 எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை 3மே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மறுபடி போய்ட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. 3 ட்ரேடு ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக பண்ணுறீங்க, நான் 4 ட்ரேடு பண்ணுறீங்க, இல்லை 2 ட்ரேடு பண்ணுறீங்க. அன்றைக்கி எடுத்த ட்ரேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸில் போய் முடிஞ்சிருச்சு. இல்லை 4ல் 1 தான் ப்ராஃபிட் ஆயிருக்கு, 3 வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை போய்ட்டு நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணிடுவீங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் என்றைக்குமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ட்ரேடிங் சைக்காலஜியில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் மார்க்கெட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.